கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ரொவைடட் நீங்கள் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா. கார்டு வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகுரம் வெளியிடும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. கிரெடிட் கார்டை பொறுத்தவரை என்னன்னா, யாரெல்லாம் வந்து கிரெடிட் கார்டை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியும். எனிதிங் யூ பை தெர் இஸ் சம்திங் கால்டு யூசர் மேனுவல்னு பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? அதே மாதிரி கிரெடிட் கார்டுலையும் அவன் கிளியராக போட்டிருக்கான், இந்த கார்டை யூஸ் பண்ணுங்க, இந்த கார்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுடைய பில்லிங் சைக்கிள் வந்து 10ஆம் தேதி அப்படின்னா 10 தேதி வரையும் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ 10ஆம் தேதி நாங்கள் பில்லு ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து 20 நாள் தள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அக்டோபர் மாதம், அக்டோபர் 10 வரையும் பில்லானது அக்டோபர் 30ஆம் தேதி நீங்கள் பே பண்ணணும். அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான ஃபைனும் கொடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேப்டாப்புடைய விலை 50,000 ரூபா, இந்த இவனே ஒரு 5,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் கேஷ் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான். 50,000 ரூபாவுடைய லேப்டாப்பு 40,000 ரூபா, அந்த 40,000 நான் இம்மீடியட்டாக கொடுக்கல, நான் ஒரு 7,000 ரூபா தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை நவ் பே லேட்டர் இந்த கான்செப்ட் அதிகமாக ஆரம்பித்த கட்டம் எப்போனா, ஐடி பீப்புள் வந்து உள்ளே வேலைக்கு போகும்போது வாசலில் ஒரு கேங் இருக்கும். சார் கார்டு இருக்குது சார், கிரெடிட் கார்டு சார், சும்மா வாங்கி போடுங்க சார், சும்மா வாங்கி போடுங்க சார்னுவாங்க. சும்மா யாராலையும் வாங்கிட்டு கையில் சும்மா இருக்கவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டில் ஆஃபர்ஸ் நிறைய வர்றதுனால அதை பயன்படுத்தினா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுனாலே அதை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது அதை வாங்காதீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு அப்படின்னு பேசும்போது அதை வாங்குங்க, அது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. எந்த வகையில் கிரெடிட் கார்டு வந்து பயனுள்ளதாக இருக்குது? சரி, இப்போ நீங்கள் அதாவது நான் கிரெடிட் கார்டுலேயும் இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கத்தி அப்படின்னு சொன்னதுன்னா, கத்தியுடைய பயன்பாடு நிறைய. நீங்கள் கத்தி வந்து நல்லதாக கெட்டதா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். யூஸ் பண்ணுறது பொறுத்து. இப்போ வந்து ஒரு சர்ஜன்ட் இருந்தால் அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறாங்க. அதே இது வந்து உங்கள் வீட்டில் அம்மாட்டையோ ஒய்ஃப்டையோ இவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா அந்த கத்தி யூஸ் பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ணி நமக்கு வந்து நல்ல சமையலாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? அதே கத்தி வந்து ஒரு திருடன்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவன் வந்து இன்னொருத்தரை மிரட்டியோ கொலை பண்ணியோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம யார் கையில் இருக்குன்னு, கத்தி இஸ் நாட் அ வில்லன், அதை யூஸ் பண்ணுறவங்க தான் வில்லங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதாக இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டில் வந்து ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி விக்டிம் ஆகிறாங்கன்னா, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டுங்கிறது ஏதோ ஃப்ரீ, நம்ம வாங்கிடணுன்னா நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நிறைய பேர். இது வந்து அவங்களுடைய புரிதல் இல்லாமை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், அதே சமயத்தில் டெபிட் கார்டு வச்சுருக்கேன், கேஷ் வச்சுருக்கேன், மொபைலில் வந்து ஜிபேயோ இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போகும்போது ஒரு ஸ்பெண்டிங் நடக்குது. அப்போ அந்த ஸ்பெண்டிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து தவிர்க்க முடியாத ஒரு செலவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறோம், ஓகேங்களா? சினிமா தேட்டருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. அங்கே ஒரு பாப்கார்னோ ஒரு கூல்ட்ரிங்க்கோ அது வந்து அந்த இடத்துல அது தேவை. அப்போ நான் வந்து இந்த பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்கு வந்து எனக்கு என்ன ஆப்ஷன், ஒன்று ஜிபே பண்ணலாம், கிரெடிட் கார்டு கொடுக்கலாம், அல்லது டெபிட் கார்டு கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கிரெடிட் கார்டு கொடுக்குறேன். இப்போ நான் கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண நமக்கு பாயிண்ட்ஸ் வருது. அப்போ நான் வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் வாங்கலை. எனக்கு என்ன பொருள் தேவையோ அதை வந்து எது மூலமாக நான் கொடுக்குறேனோ அது வந்து பெனிஃபிஷியல்ங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், லேப்டாப்புடைய விலை 50,000 ரூபா அப்படின்னா முதல்ல என்ன போட்டிருப்பான்னா, அதுக்கு வந்து அந்த இவனே ஒரு 5,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 5,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு. ஆமாம், நீங்கள் கேஷ் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய கிரெடிட் கார்டு கொடுத்தா 5,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. அதோடு இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா லேப்டாப்பு, அவனே ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இந்த எக்ஸ் பேங்க்குடைய கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா அனதர் 5,000 ருபீஸ். இப்போ 40,000 ருபீஸ் தான் மொத்த ரேட்டு. அதையுமே என்ன சொல்கிறான்னா, நீ 40,000 கொடுக்காதப்பா, அதை வந்து 6 மந்த் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோ, இல்லை 12 மந்த்ஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோ. அப்போ 40,000 ருபீஸ் டிவைடட் பை 6 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ரூபா கூட மாதம் வர்றது கிடையாது. அதில் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னதுன்னா, 50,000 ரூபாவுடைய லேப்டாப்பு 40,000 ரூபா, அந்த 40,000 நான் இம்மீடியட்டாக கொடுக்கல, நான் ஒரு 7,000 ரூபா தான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த 50,000 ரூபா வாங்கினதுனால
எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எப்படி பாயிண்ட்டை நான் அக்யூமுலேட் பண்ணி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது, ஏர் ட்ராவலுங்கிறது வந்து இன்றைக்கி சாதாரணமாக போச்சு. முன்னாடிலாம் அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறாங்க. இப்போ எப்பப்போல்லாம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்களோ, ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் 7 மணி ஃப்ளைட்டு நீங்கள் பாம்பேக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா வீட்டை விட்டு ஒரு 4:30 மணி கிளம்பி அங்கே ஒரு 5-5:15 போனா தான் நீங்கள் வந்து செக்இன் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 5-5:15 மணிக்கு யாராவது வீட்டில் சமைச்சு கொடுக்க முடியுமா? இல்லை எங்கேயாவது வர வழியில் ஹோட்டல் இருக்குமா? எங்கேயுமே இருக்காது. நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 2 இட்லி 150 ரூபா 200 ரூபா இருக்கும். இப்போ நமக்கு வந்து 2 இட்லி 200 ரூபா கொடுத்து நிறைய பேருக்கு வந்து மனசு வராது. தெர் ஆர் பீப்புள் வாங்குறாங்க, பட் 2 இது வாங்காது. அதில் ஒரு காஃபி எது சாப்பிட்றதா எக்ஸ்பென்சிவ் தான், பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதே சமயத்தில் இந்த கார்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து லவுஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அங்கே இது மாதிரி ஜம்முன்னு நம்ம உட்காந்துக்கலாம். ஏர்போர்ட் லவுஞ்சில் அதுக்கு வந்து 2 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணால் 2 rupees. அப்போ ஃபுட்டும் தந்துடுவாங்க. ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது, கூல்ட்ரிங்க் அது இதுன்னு எல்லாம் இருக்குது. காஃபி டீ உட்காந்து பக்கத்தில் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அங்கேயே ஓடிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு உங்கள் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு. போர்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை. போர்டிங் ஸ்டார்ட்ன உடனே எந்த இடத்துல போய் கீழே இறங்கி போனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஸோ இவ்வளவு கம்ஃபர்ட் இருக்குது. அப்போ கிரெடிட் கார்டை பொறுத்தவரை என்னென்னா, யாரெல்லாம் வந்து கிரெடிட் கார்டை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் நிறைய பேர். அப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நம்ம முதல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனிதிங் யூ பை தெர் இஸ் சம்திங் கால்டு யூசர் மேனுவல்னு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தாலே இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல சார்ஜ் பண்ணணும், எப்படி தட்ஸ் கால்டு யூசர் மேனுவல். எல்லா பொருள்லையுமே இருக்கும். நீங்கள் வந்து மொபைல்லேருந்து ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், யூ நேம் எனிதிங், எல்லாத்துலேயும் யூசர் மேனுவல்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் கார்ட்லையும் அவன் கிளியராக போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த கார்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுடைய பில்லிங் சைக்கிள் வந்து 10ஆம் தேதி அப்படின்னா 10 தேதி வரையும் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ 10ஆம் தேதி நாங்கள் பில்லு ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து 20 நாள் தள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அக்டோபர் மாதம், அக்டோபர் 10 வரையும் பில்லானது அக்டோபர் 30ஆம் தேதி நீங்கள் பே பண்ணணும். அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஃபைனும் கொடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன். டிவிக்கு வந்து ஒரு 50,000 ரூபா டிவி நான் வந்து 9th அன்னைக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வாங்கினேன்னா 20 நாளில் நான் பே பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா 2 நாள் தள்ளி போட்டேன்னு வச்சுங்களேன். அக்டோபர் 11ஆம் தேதி நான் ஸ்வைப் பண்ணேன்னா இது வந்து நவம்பர் 10ஆம் தேதி பில்லிங்க்கு தான் போகும். ஸோ தட் ஐ கேன் பே ஒன்லி ஆன் நவம்பர் 30th. ஸோ 20 நாள்லேருந்து 49 நாள் 50 நாள் வரையும் எனக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து கார்டு வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறது என்ன கஷ்டமா? இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து எதுக்கெல்லாமோ நம்ம யூடியூப்பில் தேடினீங்கன்னா கிரெடிட் கார்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக அதாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ரொவைடட் நீங்கள் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா. ஸோ நான் என்னை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டுங்கிறது உங்கள் அம்மாட்ட இருக்கக்கூடிய கத்தியோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய நைஃபோ அது வந்து இது பண்ணுறதுக்கு, இது வந்து திருடன்ட்ட இருக்கக்கூடிய கத்தி இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் திருடன்ட்ட இருக்கக்கூடிய கத்தி மாதிரி தான் ஃபாலோ பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுன்ற ஒரு டேர்மாக இருக்கட்டும், அந்த ஃப்ளைட்டில் போகிறது, லான்ச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, லேப்டாப்ஸ் வந்து வாங்குறது, இந்த இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சினாரியோவாக இருக்கும். மிடில் கிளாஸ் மக்களுக்கே இந்த பாயிண்ட்ஸை வந்து அக்குமுலேட் ஆனாலும் அது வந்து எப்படி ரெடீம் பண்ணுன்ற விஷயம் தெரியாது, அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கலான்ற விஷயம் தெரியாது. பல இடங்களில் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இது யூஸ் பண்ணால் இப்படி வந்து காசு கம்மியாகுன்ற விஷயங்களை சொல்லுவாங்க. கிடையாது, தலைவலிடா, அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணி அது எங்கேருந்து வரும் எப்படின்லாம் புரியல அப்படின்னு விட்டுருவாங்க. இதை எப்படி கிராக் பண்ணலாம் சார்? இல்லைங்க, இப்போ என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஹை லெவல் பீப்புளுக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது வந்து பணக்காரங்க அந்த ஹை லெவல்ல கொஞ்சம் அந்த பணத்தை பற்றி அக்குமுலேட் பண்ணி அதை பிளான் பண்ணிக்கிற ஹை லெவல் நாலேஜ் இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஓகே, இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதை எப்படி எல்லாரும் அடாப்ட் பண்ணிப்பாங்க, படித்தவன்னா அடாப்ட் பண்ணிப்பான், மொபைல் ஃபோனில் எப்படி நார்மல் பீப்புள் அடாப்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி வந்து பூக்காரம்மாலேருந்து ரோட்டில் இளநீ விற்கிறான் பார்த்தீங்களா, அவங்க முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் கியூஆர் இருக்குது, கியூஆர் கோட் இருக்குது.
அங்கங்கே பண்ணிட்டு வருது. இப்போ என்ன இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பேங்க்கில் வர போகிறாங்க, ஒரு பேடிஎம்மோ அது ஒரு மிஷினை கொடுத்துருவாங்க. சார் இந்த மிஷினை வச்சுங்க, மிஷினுக்கு இவ்வளோ தான் காசு, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொன்னதுன்னா, இவங்க வந்து இந்த காசை வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கல்லாலேயே ஒரு ஆள் இருக்கணும். அந்த கல்லால் வந்து வாங்கின காசெல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் பேங்க்கில் கட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு மேன் பவர் அவ்வளோ இருந்தது. இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அங்கே இருக்குது, யார் இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுவுமே வேறு சொல்லிடுது. இப்போ நீங்கள் முன்னாடியாவது ஸ்வைப் பண்ணால் வந்ததா இல்லையா, நீங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து 100 ரூபாய் பெறப்பட்டது, அது காதில் கேட்டுக்கிட்டா கூட போதும், 100 வாங்கிட்டோமா, 100 பெறப்பட்டது, 200 பெறப்பட்டது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அதோடு இல்லாமல் என்னென்னா இந்த மாதிரி இது அடாப்ட் பண்ணதுனால முன்னாடி வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த லோன் கொடுக்கறதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி கிவன் ஃபார் அ சர்டன் பீப்புள், ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்தது அப்படின்னா, எனக்கு நீங்கள் மாதம் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லோன் கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணுவீங்கன்னு. இது அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இதெல்லாம் வந்து முன்னாடி இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு டீ கடைக்காரங்க வச்சிங்கன்னு வச்சுங்களேன், டீ கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 டீ விற்கிறாரு, 15 ரூபா டீன்னு வச்சுங்களேன், ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வருது வருமானம். அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 7500 இவரே வந்து 30 நாள், அங்கெல்லாம் லீவே கிடையாது, இவர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. கரெக்டாக நிறைய பெரிய படிப்பு படித்தவங்களே 2 லட்சம் சம்பாதிக்கிறதில்ல, இவர் 2 லட்சம் வராரு. அண்டு ரெகுலராக அவங்க பார்க்குறாங்க, 1 மந்த் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் எல்லாம் ரெகுலராக வருதும்போது பேங்க் என்ன பண்ணுறான்னா வந்து, சார் நீங்கள் டீ கடை நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இந்த ஒரு ஏரியாவில் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் வந்து பைசா கொடுக்குறோம், ஒய் டோன்ட் யூ புட் அனதர் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஏன் அண்ணா நகர் போகக்கூடாது, ஏன் அடையார் போகக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மணி கொடுக்கறதுனால இவருக்கோ இந்த பர்டிகுலர் விஷயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது இல்லையா, இதை வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ பண்ணும்போது இவருடைய பிஸ்னஸ் வந்து இதாகுது, இவங்களுக்கும் வந்து மணி வர்றதுனால கடன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் மாறினதுனால என்ன ஆகுதுன்னா, நார்மல் பீப்புள் கூட ஒரு கிரெடிட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது வந்து இன்றைக்கி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இன்வால்மெண்ட்டாக இறங்கும் போது அவங்களுக்கு இன்னும் நாலேஜபிளாக கண்டிப்பாக. சரி, நம்ம நிறைய தடவை என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் முன்னாடி வந்தபோது நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ எனக்கெல்லாம் இதுக்குப்பா, நான்லாம் யாரோட பேச போகிறோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க? அம்மாக்கள். அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க, இது பண்ணுறாங்க, அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த பியூட்டி ஆஃப் டிஜிட்டல் வந்து என்னென்னா, இந்த அடாப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகுரம் வெளியிடும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது.